chapter 12. Let us all read verse 2 and 3. Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and he sat down at the right hand of the throne of God, who considered him that endured such contradiction of sinners against himself, lest he be wearied and faint in your minds. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விவிதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Praise be to God. God speak to us through these words. Let us all praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Praise Him. Praise Him. Praise Him. Praise Him. Today we meditate how we going to endure all suffering without murmuring. இந்த நாளில் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லா பாடுகளை நாம் எந்தமாக சந்திக்க வேண்டும் என்று அதை பற்றி நாம் தியானிப்போம். How we can endure all the suffering without murmuring and disputing, complaining? How can we endure these sufferings? எல்லா பாடுகளையும் நாம் முறுமுறுக்காமல் முறையிடாமல் தப்பிக்கொள்ளாமல் நாம் எந்தமாக அதை சந்திப்போம். How can we endure joyfully? அதை நாம் எப்படி சந்தோஷமாக சகிக்க முடியும்? And we see Jesus always inspires our life, and He has become our example. நாம் பார்க்கிறோம் விதமாக இயேசு எப்போதும் ஒரு ஜீவித்துக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் விதமாக நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Sometimes in the world they will ask Christian, who is your hero? சில சமயத்தில் ஒரு இடத்தில் கூட ஒரு கேள்வி நமக்கு கேட்பார்கள், உங்களுக்கு வீரராக இருப்பது யார் என்று கேட்பார்கள். So our hero is always Jesus. நம்ம ஹீரோ நம்ம வீரராக எப்போதும் இயேசுவாக இருக்க வேண்டும். We adore our Jesus. நாம் அந்த இயேசுவை நாம் புகழ்ந்து நாம் அவரை போற்ற வேண்டும். He is a wonderful Savior. அவர் அற்புதமான இரட்சகர். He is a loving Savior. அவர் அன்பான இரட்சகர். Holy Savior. அவர் பரிசுத்தமான இரட்சகர். Almighty Savior. அவர் சர்வ வல்லமையுள்ள இரட்சகர். Oh, He is our example. He is our inspiration. அவர்தான் நமக்கு மாதிரி, அவர்தான் நமக்கு ஊக்கம் அளிக்கிறவர். So here we read in this verse. Now we look at our Jesus, how He endured that cross. Looking into Jesus, the author and finisher of faith, here we read them, who for the joy that was set before Him endured the cross. அவர் தமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அந்த சிலுவையை சகித்தார் என்று நம்முடைய விசுவாசத்தை விக்கிரமாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் வேண்டும். So here we see, even while Jesus was hanging on the cross or going through that suffering, he had a joy before Him. இந்த பார்க்கிறோம், இயேசு அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் நாட்கள் அந்த பாடுக்குள்ளாக அவர் கடந்து சென்ற வேளையில் அவருக்குள்ளாக அவருக்கு ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. While he was going through that suffering, he was looking at the joy. அவர் அந்த பாடுக்குள்ளாக கடந்து செல்லும் போது அந்த சந்தோஷத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தார். That is, he could see all the suffering he's going through is going to produce something that also will bring joy to him. என்றால் அவர் கடந்து போகிற இந்த பாடுகள் எல்லாம் அது எல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் பார்க்க முடிந்தது. He knew the suffering is going through is going to produce something that will really bring joy. என்றால் அவரை போட்டு அடைகிற கடந்து சென்ற பாடுகளானது அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். His suffering is not in vain. His suffering is going to produce something glorious. என்றால் அவர் அடைகிற பாடுகள் அது விருதாக போகாது, ஆனால் ஏதோ ஒரு சந்தோஷமான ஒன்றை அது உருவாக்கும். So he could see all his suffering is not in vain. All his suffering is going to bring something glorious. என்றால் அவருடைய பாடுகள் எல்லாம் அது விருதாக நீ போகாது, ஆனால் ஏதோ ஒன்று மகிமையானதை கொண்டு வரும் என்று எண்ணினார். So looking at that joy, he endured the cross, willing
joyfully. அதனால அந்த சந்தோஷத்தை பொறுத்து அதை பார்த்துக்கொண்டு அந்த சிலுவை சந்தோஷமாக அவர் சந்தித்தார். That's why we see in the New Testament the sacrifice of Jesus is perfect sacrifice. எப்படி காலத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு செலுத்தின அந்த பலி பூர்ணமான பலியாக See, காணப்பட்டது. in the Old Testament, the animal was not willingly giving themselves. They catch the animal and they kill and offer sacrifice. The animal did not willingly give itself. காலத்தில் அவர்கள் செலுத்தின அந்த மிருக பலி, அந்த மிருக ஜீவங்கள் அது மனப்பூர்வமாக தன்னை ஒப்புக்கொள்ள, அதனால்தான் அதை பிடித்து அதை வற்புறுத்தி அந்தமாக கட்டாயமாக அதை பலி செலுத்தினார்கள். அப்படிதான் அல்லவா? They didn't willingly, please take me and let me take all your sins upon me. They didn't willingly give themselves. அந்த மிருக ஜீவங்கள் இதோ நான் இருக்கிறேன், நீங்கள் எடுங்கள், உங்களெல்லாம் பாவங்களுக்கு நான் இனி பலியாக கொடுக்கிறேன் என்று அவிதமாக மனப்பூர்வமாக அந்த மிருக ஜீவங்கள் தங்களை கொடுக்கவில்லை. I don't know whether those animals screamed when they catch to offer a sacrifice. அந்த மிருக ஜீவங்கள் அதை பிடித்து அதை பலி செலுத்தும் போது அது சத்தியப்பட்டதான் என்று தெரியாது. But you see, New Testament sacrifice, Jesus loved us and knows what he's going to go through, and willingly he offered himself as a sacrifice. காலத்தில் இயேசு கிறிஸ்து அவர் இன்னும் அடைய போகிறார் என்று அறிந்து தன்னை சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஒரு பலியாக கொடுத்தார். And he says there was a joy set before him. தமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். So what was the joy? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் அது என்ன? When we read Ephesians chapter 5, எபேசியர் 5ஆம் அதிகாரம், say he gave himself. அவர் தம்மையே ஒப்புக்கொடுத்தார். He gave himself. எதற்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார்? So for this he gave himself. இதற்காக தம்மையே ஒப்புக்கொடுத்தார். Ephesians chapter 5, எபேசியர் 5ஆம் அதிகாரம், verse 25 to 27. 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் முடிய, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதன் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முறைக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்தரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பழியற்றதுமான மகிழ்வுள்ள சபையாக அதை தமக்கு உணர்த்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். Husbands, love your wives, even as Christ also loved the church and gave himself for it, that he might sanctify and cleanse it with the washing of water by the word, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Here we read, Jesus gave himself. இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோமாக இயேசு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். He gave himself to present a glorious church without spot or wrinkle or any such thing, but it should be holy. கரைத்தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழைத்ததுமாக ஒரு சபையை தம் முன்பாக நிறுத்தும்படியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Today, many Christians don't understand this. இன்றைய நாளில் அநேக கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Many Christians think Jesus gave himself just to forgive their sins. No, not only forgive your sin, but forgive your sin, cleanse you and change you to be a glorious church. பல கிறிஸ்தவர்கள் நினைப்பது என்னென்றால் தங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக மட்டும்தான் இயேசு மன்னித்தார். ஆனாலும் அப்படி அல்ல, உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் கையை சுத்திகரித்து உங்களை ஒரு மகிமையுள்ள சபையாக முன்னெடுத்தபடியாக இயேசு தம்மை ஒப்புக் கொடுத்தார். All his suffering on the cross, his work was perfect work. He have done all things on the cross to present you as a glorious church. உங்களை ஒரு மகிமையுள்ள சபையாக முன்னெடுத்தபடியாக சிலுவையிலே அவர் அடைந்த எல்லா பாடுகள், அவர் பூர்ணமாக செய்த எல்லா வேலை எல்லாம் அதுக்கு இருந்தது. That's why he say it is finished. அவன் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். He have finished that work, the perfect work that can bring us and make us that glorious church. நம்மை ஆயத்தம் செய்து நம்மை மகிமையுள்ள சபையாக முன்னெடுத்தபடியாக செய்ய வேண்டிய எல்லா வேலை எல்லாவற்றையும் பூர்ணமாக அவர் செய்து So முடித்தார். while he was hanging on the cross, ஆனால் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த while வேளையில், he was suffering, அவர் பாடுபட்ட வேளையில் he could see the church. சபையை அவரால் காண முடிந்தது. He could see the glorious church. இந்த மகிமையுள்ள சபையை அவர் தரிசித்தார். My suffering will produce this glorious church. என் பாடுகள் இந்த மகிமையான சபையை உருவாக்கும்.
Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And so, when he saw that was joy, and he was willingly, wholeheartedly, he was willing to suffer to produce that glorious church. அவர் கண்ட வேளையிலே அது அவருக்கு மிக மகிழ்ச்சியா இருந்தது. அதனால அந்த பைபிளை சபையை முன்னேற்றமாக பூர்ணமாக பாடுபட அவர் கொடுத்தார். In Colossians chapter 1, கொலோசியர் 1 we can see that he gave himself. அவர் தம்மை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். See, he to the body of his flesh, that is true death, அவர் அந்த மாம்ச சரீரமாகிய அவருடைய மரணத்தின் மூலமாக present you holy and unblameable. உங்களை பரிசுத்தரும் வெளியேற்றங்களாக முன்னிறுத்த முடியும். Let us all read Colossians chapter 1 verse 22. கொலோசியர் 1 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். In the body of his flesh through death, to present you holy and unblameable and unreprovable in his sight. முன்னே நீங்கள் அந்நியராயும் துர்க்கிரையினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். So, through his death, to present you holy, unblameable and unreprovable in his sight. உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தம்முடைய மரணத்தின் வழியாக அவர் ஆட்சி செய்தார். So, to present you. உங்களை முன்னிறுத்த முடியாது. So, he died to present you. அவர் உங்களை முன்னிறுத்த முடியாது. அதற்காக He suffered to present you unblameable, holy, glorious church. பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக மகிமையுள்ள இவர்களாக உங்களை முன்னிறுத்த முடியாத உங்களுக்காக அவர் பாடுபட்டு மரித்தார். So, he could see that glorious church while he was going through that suffering. அவர் அந்த பாடுகளுக்குள் கடந்து சென்ற வேளையில அந்த மகிமையான சபையை அவரால் பார்க்க முடிந்தது. And he knew only through his suffering can produce the glorious church. அந்த அவருடைய பாடுகள் மூலமாக மட்டும்தான் அந்த மகிமையான சபையை முன்னிறுத்த முடியும், அதை உருவாக்க முடியும் என்று அவர் அறிந்திருந்தார். That's why when we read in Isaiah 53, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். we read about the suffering of Jesus, இயேசுவின் பாடுகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். how he endured the suffering without any murmuring. ஒருவருக்கும் இல்லாமல் அந்த பாடுகளை சந்தித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். When we read in Isaiah 53 verse 7, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், he didn't open his mouth. அவர் தன் வாயை திறக்கவில்லை. Read. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். He was oppressed and he was afflicted, yet he opened not his mouth. He is brought as a lamb to the slaughter, and as a sheep before her shearers is dumb, so he opened not his mouth. He didn't complain, he didn't murmur. அவர் முறுமுறுக்கல, அவர் முறையிடும் இல்லை. He didn't even threaten. அவர் பயமுறுத்தவும் இல்லை. In 1 Peter chapter 2 verse 23 we read that when he suffered he didn't threaten. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் பாடுபட்ட வேளையிலே அவர் பயமுறுத்தவில்லை. He didn't threaten, he didn't do anything. He went through the suffering joyfully because he saw the joy. சந்தோஷத்தை அவர் கண்டபடினாலே அவர் பயமுறுத்தாமல் அவர் சந்தோஷமாக அதுக்குள் கடந்து சென்றார். அவர் பயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமான தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Who, when he was reviled not again, when he suffered, he threatened not, but committed himself to him that judgeth righteously. Praise be to God. He knows through the suffering he's going to produce the glorious church. அவர் அறிந்த விதமாக அவருடைய பாடுகள் மூலமாக அந்த மகிமையுள்ள சபையை அவர் உருவாக்க போகிறார் என்று அறிந்திருந்தார். In 1 Peter chapter 1 verse 11, முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் we see suffering and the glory that will follow. பின் தொடர்ந்து வருகிற அந்த பாடுகள் மூலமாக வருகிற மகிமையை பற்றி நாம் பார்க்கிறோம். Read that verse. தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர்
கிறிஸ்துக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இக்காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். Searching what manner of time the Spirit of Christ which was in them did signify when it testified beforehand the sufferings of Christ and the glory that should follow. Here we read, testified beforehand the suffering of Christ and the glory that should follow. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமை குறித்து அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். So, suffering and glory. பாடுகளும் மகிமையும். So, Jesus knows through his suffering, he's going to produce a glorious church. அவருடைய பாடுகளின் மூலமாக இயேசு ஒரு மகிமையுள்ள சபையை அவர் உண்டாக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார். Therefore, he saw the glorious church. That was his joy even while he was suffering. அந்த மகிமையுள்ள சபையை அவர் தரிசித்தார். அதனால்தான் அவர் பாடுபட்ட வேளையில் அது அவருக்கு முன்னாக இருந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. Praise be to God. ஸ்தோத்திரம் உண்டாகுக. So, our Jesus have gone before us and he have left his footstep, that is suffering. நம்ம இயேசு நமக்கு முன்பாக செய்துவிட்டார். அதனால அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு ஒரு மாதிரியாக முன்வைத்து போயிருக்கிறார். That is suffering. அதுதான் பாடுகள். In 1 Peter chapter 2, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம். we can read that he have left his footstep for us. அதனால அவர் அடிச்சுவடுகளை முன்வைத்து போயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Read verse 21. 23ஆம் வசனத்தை வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. How about our life? நம்முடைய ஜீவிதத்தை பற்றி எப்படி? Will there be suffering in our life? நம்முடைய ஜீவிதத்தில் பாடுகள் இருக்குமா? Are we following the footsteps of Jesus? நாம் இயேசுவை அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமா? Our Savior went through all the suffering. நம்முடைய ரட்சகர் இப்படிப்பட்ட எல்லா பாடுகளுக்குள்ளாக அவர் கடந்து சென்றார். Our Savior was rejected, even hated by the world. நம்முடைய ரட்சகர் இந்த உலகத்தினால பகிக்கப்பட்டு அவர் தள்ளப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். Not because he was evil, because he was so holy. அவர் ஏதோ பொருளாதாரமாக இருந்தபடியினால் அல்ல, ஆனாலும் அவர் மிக பரிசுத்தராக இருந்தபடியா He was so loving. அவர் மிக அன்புள்ளவராக He was இருந்தார். so merciful. அவர் மிக இரக்கமுள்ளவராக He was இருந்தார். so kind. அவர் மிக He பச்சையுள்ளவராக was so இருந்தார். compassionate. அவர் மிக மனப்பொருட்களவராக இருந்தார். But yet the world hated him. அப்படி இருந்த இந்த உலகம் வந்து அவரை பகைத்தது. He had to go through suffering even throughout his life. There was a cross upon him. ஜீவகாலம் எல்லாம் பாடுகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அவர் ஜீவித்தின் மீது ஒரு சிலுவை சுமத்தப்பட்டிருந்தது. Praise be to God. அவருக்கு ஸ்தோத்திரம். And now we are the followers of Christ. இப்போது நாம் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாக காணப்படுகிறோம். Will we face suffering in our life? நம்முடைய ஜீவிதத்தில் நாம் பாடுகளை சந்திப்போமா? Should we endure suffering in our life? நம்முடைய ஜீவிதத்தில் பாடுகளை சந்திக்க வேண்டுமா? How are we going to endure the suffering in our life? நம்முடைய ஜீவிதத்தில் பாடுகளை நாம் எந்த விதமாக சந்திக்க போகிறோம்? Should we go through the suffering? பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டுமா? Is it necessary for us to go through this suffering? இந்த பாடுகள் கடந்து செல்வது அது நமக்கு தேவையா? Why should God lead us through the suffering? தேவனே நம்மை பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்வதை செய்ய When we வேண்டும். go through the suffering, நாம் பாடுகள் கடந்து செல்லும் பொழுது is there any joy before us? நமக்கு உண்டாக சந்தோஷம் எதுவும் இருக்கிறதா? Or when we go through all the suffering, all we do is murmuring and complaining. பாடுகளுக்குள் கடந்து செல்வது நமக்கு தெரிந்தெல்லாம் முறுமுறுக்க வேண்டும் மற்றும் முறையிட வேண்டும். That's what the Israelites did. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவர்கள் செய்தார்கள். Every time they faced some problem, they were only murmuring and they were complaining. அவர்கள் பிரச்சனையை சந்தித்த ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்ததெல்லாம் முறுமுறுத்து முறையிட்டார்கள். What about us? நம்மை பற்றி எப்படி? How are we going to face the sufferings? நாம் இந்த விதமாக எப்படி பாடுகளை Are we சந்திக்கிறோம்? going to face the sufferings like our Lord Jesus? இயேசு கிறிஸ்துவை போல நாம் பாடுகளை சந்திக்க போகிறோமா? Is there
a joy before us? நமக்கு முன்பாக சந்தோஷம் எதுவும் இருக்கிறதா? As we go through the suffering, is there joy before us? பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? Do we have a enlightenment? Do we have a revelation, understanding about our suffering? நம்முடைய பாடுகளை பற்றி நமக்கு ஒரு வெளிப்படுத்தல், ஒரு வெளிச்சம், அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் இருக்கிறதா? Jesus had a revelation. I am suffering to produce a glorious church. But what about us? We are going to suffering. What is before us? Through this suffering, what is going to happen? ஈசாவுடைய பாடலை சொல்லிக்கும்போது ஒரு மகிமையுள்ள சபையை அவர் அதை உருவாக்க போகிறார் என்று அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. அதனால அது அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அதே போல நாம் பாடல்கள் கடந்து போகும்போது நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? எதற்காக இந்த பாடல்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம்? Is there anything good will come out from our suffering? அந்த பாடல்கள் மூலமாக எதுவும் நன்மை எதுவும் தோன்றுமா? Is there any good? நன்மையாக எதுவும் இருக்குமா? Suffering is good? பாடுகள் நல்லதா? All say good? எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறீர்களா? Hallelujah? Nobody say good. யாரும் நல்லதுன்னு சொல்வதில்லை. All the one suffering. எல்லாருக்கும் பாடுகள் வேண்டாம். Okay, we'll close the topic. சரி, இந்த விஷயத்தை நாம் முடித்துடுவோம். Because you don't want suffering. இல்லைன்னா உங்களுக்கு பாடுகள் வேண்டாமே. So there's nothing to say about suffering then. அப்போது அதனால பாடுகள் பற்றி தொடர்ந்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. Continually we say, yes, we also want to suffer with the Lord. Then we will study how to suffer with the Lord. நாங்கள் கர்த்தரோடு சேர்ந்து நாங்கள் பாடுபட மனதா இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னால்தான் அப்போது நாம் தொடர்ந்து இதை பற்றி பேச முடியும். See, we must have a revelation concerning all our suffering. நம்முடைய எல்லா பாடுகளை பற்றி நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும். If God allows the suffering in our life, it is for something good for us. நம்முடைய ஜீவிதத்தில் பாடுகள் ஏதோ அனுமதிப்பாரானால் அது ஏதோ நமக்கு ஒரு நல்லதுக்காக தான். Because God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறார். He will not do anything evil to us. நமக்கு தீங்கு அவர் செய்ய மாட்டார். Our Lord Jesus, who gave His life and died, suffered for us, He will not do anything evil to us. நமக்காக தன் ஜீவனை கொடுத்து பாடுபட்டு மரித்த இயேசு நமக்கு எதுவும் தீமை எதுவும் செய்ய மாட்டார். If He allows some suffering, it must be for some good. ஆனால் என்னுடைய ஜீவிதத்தில் பாடுகள் எதுவும் அவர் அனுமதிப்பாரானால் அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். When we read Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். And if children, then hands of God, and joint hands with Christ, if so be that we suffer with Him, that we may be also glorified together. see, if we suffer with Him, we also glorify together. நாம் அவரோடே கூட பாடுபட்டால் அதே போல நாம் அவரோட அடைவோம். So, when we go through the suffering, நாம் பாடுகளுக்குள் கடந்து போகும்போது what is the understanding we have now? இதை பற்றி நமக்கு என்னத்தை நாம் புரிந்து கொள்கிறோம்? What will this suffering will bring? இந்த பாடுகள் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? What will this suffering bring? இந்த பாடுகள் என்னத்தை கொண்டு வரும்? Sufferings will bring பாடுகள் glory. மகிமையை கொண்டு வரும். We all want glory. உங்களுக்கு மகிமை வேண்டுமா? Don't want. வேண்டாமா? We all want glory. உங்களுக்கு மகிமை வேண்டுமா? We all want to become a glorious church. நீங்கள் எல்லாம் மகிமை சபையாக மாற வேண்டுமா? See, when you say, God, we want to be glorious church, but don't give us suffering. பலர் சொல்லுங்கள், ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு மகிமை சபை வேண்டும், ஆனால் எங்களுக்கு பாடுகளை நீர் கொடுக்க கூடாது. Jesus said, how am I going to give you glory without suffering? அவர் இயேசு சொல்றார், பாடுகள் இல்லாமல் நாம் எப்படி உங்களுக்கு மகிமை கொடுக்க முடியும்? See, you want thosai, but you don't want the grind thing to become flour. உங்களுக்கு தோசை சாப்பிட வேண்டும் என்று விருப்பம், அதனால அந்த மாவை அரைத்து மாவா ஆக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. See, you want resurrection, but you don't want death. உங்களுக்கு உயிர்த்தெழுதல் வேணும், ஆனால் மரணம் வேண்டாம். Who will be resurrected? யார் உயிர்த்தெழுவா? Dead people will be resurrected. மரித்தோர் மட்டும்தான் உயிர்த்தெழுவார்கள். Praise be to God. தேவனுடைய சுதந்திரமானவர்கள். See, that's why God says, I want to give you something very glorious. And
For that only I'm taking you through this path. அதனால கர்த்தர் சொல்வது என்றால் நான் ஏதோ ஒரு மகிமையான ஒன்றை உங்களுக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறேன், அதற்காக தான் இந்த பாடுகளுக்குள்ளாக உங்களை கொண்டு So if we செல்கிறேன். suffer with him, we will be glorified together. அதனால நாம் அவரோட கூட நாம் பாடுபடுவோமானால் நாம் அவரோட கூட மகிமைப்படுவோம். Praise be to God. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. See? So when we go through the suffering, அதனால நாம் பாடுகளுக்குள் கடந்து what போகும்போது must be before us? நமக்கு முன்பாக என்ன இருக்க வேண்டும்? What vision must be before us? நமக்கு முன்பாக என்ன தரிசனம் இருக்க வேண்டும்? Jesus and his joy, and what is our joy? இயேசு நமக்கு முன்பாக அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. நம்முடைய சந்தோஷம் என்ன? Do we have a joy? நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? Have we received the revelation now? இப்ப இந்த வெளிப்படுத்தல் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? What is the joy? We're going to become the நாம் அந்த glory church. We're going to be glorified together with Jesus. நாம் இயேசுவுக்காக நாம் மகிமைப்பட போகிறோம். நாம் அந்த மகிமையில சபையாக மாற்றப்பட போகிறோம். See, when we have this revelation, when we go through, we will rejoice. God, all the suffering is going to make me to be glorified together with thee. I will go through this suffering joyfully, Lord. நாங்கள் நாடு பாரதில் போகும்போது இப்படி ஒரு வெளிப்படுத்தல் இருக்கும்போது அவரே நான் மகிமைப்பட போகிறேன், அந்த மகிமையில சபையாக நான் மாற்றப்பட போகிறேன் என்று சொல்லி அதனால இந்த பாரதிக்குள்ளாக நான் சந்தோஷமாக செல்வேன் என்று அப்படி ஒரு வெளிப்படுத்தல் இருக்கும். 2 Timothy chapter 2 verse 12. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 12 வசனம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 12 வசனம். We suffer with him. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். If we suffer, we shall also reign with him. If we deny him, he also will deny us. What is the revelation now? இப்போது நமக்கு வெளிப்படுத்தல If we suffer, அவரோட கூட நாம் பாடுபடுவோம். we're going to reign. நாம் அவரோட கூட ஆளுகை Do you செய்கிறோம். want to reign with Jesus? இயேசுடைய ஆளுகை செய்ய உங்களுக்கு விருப்பமா? Yes. But suffering, பாடுகள் we don't want. நீங்களே வேண்டாம். Some people, oh, we want to eat. நாங்கள் சாப்பிட போகிறோம். We do not want food, cook. அதனால உங்களுக்கு சாப்பிட வேண்டுமானால் சமையுங்க. We don't want to cook. அதனால எங்களுக்கு சமைக்க வேண்டும். அதனால எங்களுக்கு சாப்பிட வேண்டும். So, see, Lord says, now why allow all this suffering? You know why? Because I want you to be glorified together with me. I want you to reign with me. கர்த்தர் சொல்கிறார், நான் ஏன் உங்களுக்கு இப்படி பாடுகள் கொடுத்து நீங்கள் இது பாடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னோடு ஆளுகை செய்ய என்றும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க நான் See, வாஞ்சிக்கிறேன். when we have this revelation, இப்படி ஒரு வெளிப்படுத்த what will we say? நாம் என்ன சொல்லுவோம்? We will say, as the word says, Romans chapter 8 verse 18. ரோமர் 8 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லப்பட்ட இதை நாம் சொல்லுவோம். For I reckon that the sufferings of this present time are not worthy to be compared to the glory which shall be revealed in us. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். See, for I reckon that the suffering of this present time are not worthy to be compared, not worthy to be compared, oh, with the glory. அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை. Not worthy to be compared. அது ஒப்பிடத்தக்க அது தகுதி அல்ல. Glory that we are going to receive. நாம் பெற போகிற அந்த மகிமை. That's why the Bible says, this suffering is a light affliction. சொல்லமாக இதெல்லாம் லேசான பாடுகள். In 2 Corinthians we can read that. அதை 2 கொரிந்தியரில் நாம் வாசிக்கலாம். It's a light affliction. இதெல்லாம் லேசாக அது சீக்கிரம் நீங்கும் Just for a moment. ஒரு நிமிஷம் மட்டும்தான். In 2 Corinthians chapter 4 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் verse 17. 17 வசனம். மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. For a light affliction, which is but for a moment, looketh for us a far more exceeding and eternal weight of glory. It says light affliction. இது லேசான ஒரு பாடு. Why?
compare with the glory, this is light. இது காரணம் என்ன? அந்த மகிமையோட கூட பார்க்கும்போது இது லேசான பாடுகள். You only suffered a little, but the glory you're going to receive is so great. நீங்கள் கொஞ்சமாக தான் பாடுபட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் பெரும்புகிற மகிமை மிக அதிகமாக You இருக்கிறது. only suffered for short time, but you're going to enjoy that glory forever and ever. சிறிது நேரம் மட்டும்தான் அந்த பாடலை சகித்தீர்கள், ஆனாலும் சதா காலையில் என்றுமாக நீங்கள் அதை சந்தோஷம் அனுபவிக்க போகிறீர்கள். How long are we going to suffer? எவ்வளவு காலம் நாம் பாடுபட போகிறோம்? How long are we going to suffer on this earth? இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் பாடுபட போகிறோம்? 1,000 years? 1000 வருஷமா? 1,000 years? 70. The most, how many years? Okay, now onward you say how many years you're going to suffer now? ஒருவேளை இந்த இப்போதிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் பாடுபட போகிறீர்கள்? 70 years. 70 years. 70 years. God given 70 years. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் கொடுத்திருக்கார். So I only have 9 years to suffer. அப்ப இதுக்கு 9 வருஷம் தான் இருக்குது. Right? 9 years to suffer. Short time to suffer. குறுகிய நேரம் தான். 9 years, you suffer 9 years, how long are you going to enjoy the glory? 9 வருஷம் நீங்கள் பாடுபட்டால் எவ்வளவு காலம் நீங்கள் அந்த மகிமையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? Forever. So compare with that eternity and this, so just survive, just for a moment, just a moment. அந்த நித்தியத்தோட நீங்கள் இப்போது நீங்கள் சந்திக்க போகிற அந்த பாடுகள், இந்த கொஞ்ச காலம் இந்த பாடுகள் அது பூர்ணமாக இருக்கிறது. See, if we really have this revelation, then we will not be murmuring in the suffering. We say, God, all this suffering is not worthy to be compared with the glory you're going to give me. இந்த பாடுகளை பற்றி ஒரு வெளிப்படுத்தல் இருக்குமானால் அப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அன்றைய இப்போது நாம் அடைகிற இந்த பாடுகளை நாம் அடைய போகிற அந்த மகிமைக்கு ஒரு போதும் அது ஒப்புரையாகாது. So when we suffer, when we go through suffering, we will not become terror, we will not be threatening people. நாம் பாடுகள் அடையும் போது பாடுகளுக்கு நாம் கடந்து செல்வது நாம் மற்றவர்களை பயமுறுத்துவதாக பயங்கரீராக இருக்க மாட்டோம். Don't play with me. என்னுடைய யாராவது You don't know who I am. நான் யாரும் தெரியாது. You won't like when I get angry. நான் கோபப்பட்டவனுக்கு விருப்பம் இருக்காது. You don't know what I will do when I get angry. நான் கோபப்படுவது நான் என்ன செய்வேன் தெரியாது. Threatening. பயமுறுத்துவது. That means we are so blind, we cannot see the joy that was set before us. இப்படி நாம் சொல்லுவோம், நாம் குருடா இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை மகிமையை நம்மால காண முடியாமல் இருக்கிறோம். We are blind. நாம் குருடாக இருக்கிறோம். Our eyes were not open. நம்முடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. We could not see that the sufferings all are bringing such a glory and reigning life. இப்படி பாடுகள் நமக்கு ஒரு மகிமையை மற்றும் ஆழ்வை செய்கிற ஒரு ஜீவியத்தை கொண்டு வருகிறது என்று அதை பார்க்க முடியாமல் கொண்டு வந்திருக்கும். Become just like the Israelites. Every time they face a problem, they start murmur. இஸ்ரேல் ஜனங்கள் போல நாம் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய பிரச்சனையை சந்திக்கிற ஒவ்வொரு வேலையும் அவர்கள் முறுமுறுக்க தொடங்குவார்கள். And God said none of them will enter into that promised land. அவர்கள் கர்த்தர் சொன்னாங்க, அவர்கள் யாருக்கூட வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு பிரவேசிப்பதில்லை என்று தெரிவித்தார். They have no vision of that promised land. நாம் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பற்றின ஒரு தரிசனம் அவருக்கு இல்லாமல் I promised them a land flowing with milk and honey. ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரு தேசத்தை நான் அவர்களுக்கு வாக்கு பண்ணினேன். But they despised that land. ஆனாலும் அவர்களோ அந்த தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். They murmured. அவர்கள் முறுமுறுத்தார்கள். Why God have brought us? தேவன் ஏன் இங்கே கொண்டு வந்தார்? Why God delivered us from Egypt? எகிப்திலிருந்து தேவன் ஏன் எங்களை Why விடுதலையாக்கினார்? God is taking us through this wilderness? தேவன் ஏன் இந்த வனாந்தர வழியாக நமக்கு எங்களை கொண்டு செல்கிறார்? I understand God wants to keep the land flowing with milk and honey. தேவன் கொடுக்காத தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்க போகிறதே அதை விளங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள். Many children of God, same way they don't understand all the suffering. It's going to bring glory, make you a glorious church, make your church reign with Christ. Because they don't have this understanding, they were so blind, so they murmur, they complain, and
defile themselves. அநேக தெய்வ பிள்ளைகள் இப்படிப்படியெல்லாம் பாடுகள் அவர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும் அன்புள்ள சபையாக அவர்களை மாற்றமற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆள்கையை சீக்கிரம் ஆள்கை ஜீவித்து கொடுக்கும் என்று அவர்கள் அந்த சரியான ஒரு மனப்பக்கம் இல்லாதவர்கள் வெளிப்பட்ட இல்லாதவர்களா இருக்கு அப்படின்னா அவர்கள் முறையேற்று முறுமுறுத்து மற்றும் அவர்கள் ஜீவியை தீர்த்து கொடுத்து வருகிறார்கள். When we read in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் we read about Joseph. யோசேப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம். See, God gave him a vision that he's going to reign over the whole family. அவனுடைய குடும்பத்துக்கு அவன் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான் என்று பற்றி ஒரு தரிசனத்தை தேவனுக்கு தந்திருந்தார். He told his family and you see his brother and all were envious against him and angry with him. இதை பற்றி தங்கள் குடும்பத்தினரிடத்தில் சொல்லுவேன் அவன் எல்லா சகோதரர்கள் அவன் மீது கோபம் கொண்டு அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். They said, will you reign over me? நீ ஆளுகை செய்ய போகிறாயா? When we read in Genesis chapter 37, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், see, he told about his dream. அவன் கண்ட சொப்னத்தை அவர்களுக்கு சொன்னான். God showed him what he will become one day. ஒரு நாள் அன்று அவன் எப்படியாக மாறுவான் என்று தேவன் காண்பித்தார். How he is going to reign one day. ஒரு நாள் அன்று அவன் எப்படி ஆளுகை செய்ய போகிறான் என்று Everyone will bow before him. விதமாக எல்லாரும் அவருக்கு முன்பாக வந்து பணிந்து போவார்கள் என்று காண்பித்தார். Though God showed that, தேவன் அவருக்கு இதை காண்பித்தாலும் கூட, but you see, immediately it did not happen. அதனால உடனடியாக அப்படி காரணம் சம்பவிக்கவில்லை. When we read Genesis 37, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் verse 7 and 8, 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிப்போம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டை நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தை நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். For behold, we were binding sheaves in the field, and lo, my sheep arose and also stood upright, and behold, your sheep stood round about and made obeisance to my sheep. And his brethren said to him, shall thou indeed reign over us, or shall thou indeed have dominion over us? And they hated him yet the more for his dreams and for his words. again he saw dreams, he says 11 stars and making obeisance, that is like still God showed him again, he said you going to reign. மறுபடியுமாக தேவன் அவனுக்கு ஒரு சொப்னத்தை காண்பித்து விதமாக 12 நட்சத்திரங்கள் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அவனை வணங்கி குனிந்து வணங்க போகிறது என்று மறுபடியுமாக அவன் ஆளுகை செய்ய போகிறான் என்று தேவன் காண்பித்தார். But there was in between that vision and reigning, there was suffering. ஆனாலும் அவன் கண்டு வந்த தரிசன சொப்னத்துக்கு மற்றும் அவன் ஆளுகை செய்ய வந்த அந்த காலகட்டத்தில் இடையில ஒரு காலகட்டம் இருந்தது, Suffering. பாடுகள் இருந்தது. He received that dream, that vision, but he had to go through suffering to become a reigning person. அவனுக்கு ஒரு சொப்னம் தரிசனம் காண்பித்தது, ஆனாலும் ஆளுகை செய்கிறவனாக மாற்ற மட்டுமாக அவன் பாடுகளுக்குள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. He was hated, he was sold, he was wrongly accused, he was put in prison. Then when he came out to that throne, விதமாக அவன் பகைக்கப்பட்டான், அதுக்கடுத்து விற்கப்பட்டான் மற்றும் அவன் தவறாக பிழையாக குற்றம் சாட்டப்பட்டு விதப்பட்ட துன்பங்கள் அடைந்து அதுக்கு பிறகுதான் ஒரு ஆளுகையை செய்கிறான். கடைசியாக அவன் ஆளுகை செய்தான். That's what we read about Joseph. இதுதான் யோசேப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம். And the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். Because he had a plan concerning him. யோசேப்பை பற்றி தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. All his suffering, the Lord was with him. அவனுடைய எல்லா பாடுகளிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். Because all his suffering is to prepare him to reign. என்றால் அவன் அடைந்த பாடுகள் எல்லாம் அவனை ஆளுகை செய்வதாக அவனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And we read that he did not murmur at all. வாசிக்கிறவங்க அவன் ஒருபோதும் முறுமுறுக்கவில்லை. He just surrendered to the Lord. கர்த்தருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். He knew God is taking some part that will bring
to a place where you will realize that dream. அவன் கண்ட சொப்னத்தை நிறைவேற்றும்படியாக அதை அவன் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் ஏதோ ஒரு பாதைக்குள்ளாக அவனை கொண்டு செல்வார் என்று அறிந்திருந்தார். We also have a dream. நமக்கும் சொப்னங்கள் What is our dream? நம்ம கனவுகள் என்ன? Our dream is நம்முடைய சொப்பனம் அது என்ன? we're going to reign with Jesus. இயேசுவுடைய ஆளுகை செய்ய போகிறோம். Praise be to God. தேவனுடைய ஸ்தோத்திரம். But before we reign, அதனால ஆளுகை செய்வதற்கு முன்பாக it says, those who suffer will reign with you. என்னோட கூட பாடுபடுகிறவர்கள் என்னோட கூட ஆளுகை செய்வார்கள். Praise be to God. தேவனுடைய ஸ்தோத்திரம். So our eyes must be open. அதனால நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். We must see the glory. அந்த மகிமையை நாம் காண வேண்டும். And we must despise the shame, despise the suffering and say, no, this is not worthy to be compared to the glory that I'm going to receive. அதனால எல்லா பாடுகளெல்லாம் நாம் அதை அசட்டை செய்து நான் அடைப்புகிற மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பிடலாக நாம் சொல்ல வேண்டும். When we read about Stephen ஸ்தேவானை பற்றி நாம் வாசிக்கும் போது in Acts chapter 7, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் we see he went through the suffering there. அவர் அந்த பாடுகளுக்குள் கடந்து சென்றார். Even in the suffering there, அந்த பாடுகளுக்குள்ளே he had a joy அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. because his eyes were open. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. Heaven was opened. பரலோகம் அவருக்கு திறக்கப்பட்டது. Oh, he saw the glory. அவருடைய மகிமையை தரிசித்தார். He could see Jesus waiting to welcome him. அவருடைய வரவேற்கும்படியாக இயேசு நின்று கொண்டிருப்பதை அவர் This தரிசித்தார். morning comes nothing to him. ஆனால் இந்த பாடல்கள் எல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. Even he was born into that, it was nothing to him. அவரை கல்லறிந்தாலும் கூட ஆனாலும் அது அவருக்கு இது ஒரு பொற்றாக காணப்படவில்லை. A glorious vision. என்றால் மகிமையால் உள்ள ஒரு தரிசனம் அவருக்கு The throne of God. தேவ சிங்காசனத்தை பார்த்தார். He was seeing Jesus standing to welcome him. அவர் வரவேற்கும்படியாக இயேசு நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார். Looking at the joy. அந்த சந்தோஷத்தை பார்த்து All the suffering became nothing to him. அவர் பாடுகள் எல்லாம் அவருக்கு ஒன்றுமில்லாமல் காணப்பட்டது. There was no hatred in him. அவருக்குள்ளாக பதிவு இல்லை. He did not threaten those who were stoning him. அவரை கல்லறிந்தவர்களை அவர் பயமுறுத்தவில்லை. Only love came out of his heart. அவர் யுத்தத்திலிருந்து வந்ததெல்லாம் அன்பு மட்டும்தான். He could see the glory. அந்த மகிமையை அவர் காண முடிந்தது. In Acts chapter 7, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் read verse 55. 55ஆம் வசனத்தை வாசி. 55 56ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவன் இருக்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். But he, being full of the Holy Ghost, looked up steadfastly into heaven and saw the glory of God and Jesus standing on the right hand of God, and said, Behold, I see the heavens opened and the Son of Man standing on the right hand of God. He endured that suffering. அந்த பாடுகளை அவர் சகித்தார். There was no hatred, no complaining, no murmuring, no questioning. God, why this? Why? God, I've been so faithful to you. I love you so much. Why I should die in this way? ஆனால் அவருக்குள்ளாக இருந்ததான ஒரு பகை, முறுமுறுப்பு, முறையிடுதல் அதெல்லாம் காணப்படலாம். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தேனே, ஏன் இதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் ஏன் எனக்கு சொந்தமாக ஒரு கேள்வி கேட்கவில்லை. So joyfully endured that suffering. அந்த பாடுகள் எல்லாம் மிக சந்தோஷமாக அதை சகித்தார். Because he saw that glory. என்றால் அந்த மகிமையை அவர் கண்டுபிடித்தார். He forgave when he prayed for those who were stoning him. அவர் மன்னித்தார். அவரை இருந்தவர்களுக்கு ஜெபித்தார். Praise be to God. அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Eyes must be open. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Our eyes must be enlightened. நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். We must see all this suffering. What is all this suffering? Our suffering will produce. அதனால இப்படி எல்லாம் பாடுகள், நம்முடைய எல்லாம் பாடுகள் நமக்கு என்னத்தை உண்டாக்கும் என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். All the suffering of Stephen is just preparing him to reign with Christ. ஸ்தேவான் நடந்த எல்லா பாடுகள் எல்லாம் இயேசுவை ஒன்றாக ஆழ்வி செய்யாக அவரை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக It's like final perfection in his life. அவர் அவருடைய ஜீவிதத்தில் அந்த கடைசி கட்டத்தில் உண்டாகிற ஒரு பூர்ணம் வந்திருந்தது. The world could not understand it. இந்த உலகம் அந்த அதை வழங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. God was
perfecting His work in him. அந்த தேவனோ அவருக்குள்ளாக தன்னுடைய வேலையை பூர்ணப்படுத்தி And வருகிறார். he could understand that. அதை அவராக விளங்கிக் கொள்ள முடிந்தது. Oh, the suffering is the final perfecting me, எனவே இந்த பாடுகள் அப்போது கடைசியாக என்னை பூர்ணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. making me worthy to reign with Christ. கிறிஸ்து நாம் ஆளுகை செய்தியாக என்னை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. Oh, what a wonderful God we have. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த தெய்வம் நமக்கு இருக்கிறார். What a loving God we have. நமக்கு எப்படி அன்பான தெய்வம் இருக்கிறார். Oh, He wants us to receive His glory. அவர் நாம் அவருடைய மகிமை அடைய வேண்டும், அது பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். We are called unto His kingdom and glory. நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். God wants us to be glorified together with Him. நாம் அவருடைய ஒன்றாக மகிமை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants us to reign with Him. கர்த்தர் நாம் அவருடைய ஆளுகை செய்தியாக விரும்புகிறார். That's why He allows suffering on this earth. அதனால்தான் இந்த பூமியில் பாடங்களை நமக்கு அனுமதிக்கிறார். Praise be to God. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. That is all filled with that vision of the glory and reigning life. அப்படிப்பட்ட மகிமை என்று ஆளுகை செய்ய அந்த தரிசனத்தினால நம்ம எல்லாரும் நிறுவப்பட்டிருப்போம். Apostle John was in exile, in persecution, and he saw glorious thing in the island of Patmos. யோவான் அந்த பத்மத்தீவிலே நாடு கடத்தப்பட்ட வேளையில், அவர் உபத்திரப்பட்ட வேளையில், பாடுபட்ட வேளையில் அவருக்கு இந்த மகிமையில எல்லாம் தரிசனம் உண்டாயிற்று. His eyes were open. கண்கள் He திறக்கப்பட்டது. saw glorious Jesus, இயேசுவின் தரிசித்தார். risen Jesus. உயிர்த்தெழுந்த இயேசு. Hear the voice of risen Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தத்தை அவர் கேட்டார். What a wonderful, glorious thing. அப்படி எப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த மகிமையுள்ள He வேண்டியது. saw the city, அந்த நகரத்தை அவர் கண்டார். glorious city. அந்த மகிமையுள்ள அந்த நகரத்தை Oh, he saw and he's waiting for him. அவருக்காக காத்துக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். He saw Mount Zion. சியோன் மலையை அவர் கண்டார். He saw the Lamb standing on Mount Zion. சியோன் மலையில் நின்று கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை அவர் கண்டார். 144,000 standing with him. அந்த ஆட்டுக்குட்டியோட 144,000 பேர் நின்று கொண்டிருப்பதை அவர் He பார்த்தார். saw the glorious vision. அந்த மகிமையுள்ள அந்த தரிசனத்தை அவர் கண்டார். Do you think now he will murmur when he goes through the suffering? இப்போது பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்வது அவர் முறுமுறுப்பாரா? That's why he didn't murmur. He says, it's not worthy to be compared with the glory we're going to receive. நல்ல அவர் முறுமுறுக்கவில்லை. ஏனென்றால் நாம் பெறப்போகிற அந்த மகிமைக்கு இதெல்லாம் ஒரு போதுமாக பெற முடியாது. Our eyes must be open. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Oh, we must see that glory. நாம் அந்த மகிமையை தரிசிக்க வேண்டும். Glory that is waiting for us. நமக்காக காத்திருக்கிற அந்த மகிமை, The throne is waiting for us. நமக்காக காத்திருக்கிற அந்த சிங்காசனம். Oh, the Lord wants us to be worthy for that throne. கர்த்தர் நாம் அந்த சிங்காசனத்துக்கு தகுதிப்பட வேண்டும் என்று Oh, விரும்புகிறார். as the trumpet sounds, சிங்கான சத்தம் தொனிக்க oh, we should be cut up to that throne. அந்த சிங்காசனத்துக்கு நாம் எடுத்து வரப்பட வேண்டும். Oh, let us all surrender to the Lord. கர்த்தரை நடப்பு கொடுப்போம். Let us all stand up. நிறுவி நிற்போம். Oh, let us all cry to the Lord. கர்த்தரை நோக்கி அழுவோம். Lord, open my eyes. கர்த்தரை கண்ணை திறந்து Oh, many a time I was so discouraged. அந்த பல சமயத்தில் நான் அதிருப்திருந்தேன். Many a time I murmured to பல God. சமயத்தில் கர்த்தாவே நான் Many a முறுமுறுத்தேன். time I pushed in you. அந்த பல சமயத்தில் நான் உம்மை கேள்வி Why கேட்டேன். all this path for me? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாதைகள்? Why all this shameful path for me? இந்த வெட்கமில்லை இந்த பாதைகள்லாம் அவமானத்தில் Why all பாதைகள் this painful path for me? இந்த வேதனை உள்ள பாதைகள்லாம் ஏன் எனக்கு? Why, Lord? Why, Lord? கர்த்தாவே ஏன் ஏன் Why எனக்கு? me? Why me, Lord? கர்த்தாவே ஏன் நான் எனக்கு அப்படி? That's all. Ask forgiveness from the Lord. கர்த்தரிடத்தில் நம்ம எல்லாரும் மன்னிப்பு கேட்போம். Lord, I was so blind. அதுவே நம்பிக்கை குற்றாட்டமாக இருந்தது. I didn't understand all this suffering is to bring me to that glory and to that reigning life. அந்த இப்படி எல்லா பாதைகள் எல்லாம் எனக்கு என்னை அந்த மகிமை மற்றும் ஆகி செய்யும் அந்த ஜீவியத்துக்கு நேராக என்னை கொண்டு செல்வதை நான் அறியாமல் இருந்தேன். Lord, forgive me. அதுவே மன்னியும். I have murmured, Lord. அந்த கர்த்தாவே நான் In முறுமுறுத்தேன். all my suffering, I have murmured. அது என்னுடைய எல்லா பாதைகளையும் நான் முறுமுறுத்தேன். Oh, in my murmuring, in my suffering, I have threatened many. I became a terror, oh God. அந்த என்னுடைய பாதைகளை நான் மற்றவர்களை பயன்படுத்தின ஒரு பயங்கரியாக மாறினேன். Oh, forgive me, Lord. கர்த்தாவே என்னை மன்னிக்க வேண்டும். Open my eyes.
கண்களை திறந்துவிடும். Let me see that glory. நான் அந்த மகிமையை காணட்டும். Lord Jesus, you saw the glory of church. கர்த்தாவே இயேசுவே, நீர் இந்த மகிமையுள்ள சபையை I தரிசித்து also want to see that glory of church. ஆண்டவரே, நான் கொடுத்த மகிமையுள்ள இந்த சபையை நான் I காண want to see me have been a glorious church. ஆண்டவரே, நான் அந்த மகிமையுள்ள சபையாக மகிமையை நான் காண வேண்டும். I want to see me being on the throne with you, Lord. ஆண்டவரே, நான் அந்த சிங்காசனத்தில் உம்மோடு வீற்றிருப்பதை நான் காண வேண்டும். Fill me with that vision. அந்த தரிசனத்தினால நீரே என்னை நிறைத்து Oh, so that I will endure all that suffering, all whatever path I go through, joyfully willingly, oh God. ஆண்டவரே, நான் எனக்கு எல்லா பாடுகள் மற்றும் நான் போகிற எல்லா அந்த பாதைகள் எல்லாவற்றையும் நான் சந்தோஷமாக நான் அதை Oh, you know சகிக்கிறேன். that path I'll be praising. நான் போகிற எல்லா பாதையிலும் நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh, knowing God is doing good to me. என்னால் கர்த்தர் எனக்கு நல்லதை செய்கிறார் என்று அறிந்து All things work out for good for those who love Him and call according to His purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு இதுவாக Jesus loves me. ஈஸ்வரனை நேசிக்கிறார். He suffered and died for me. அவர் எனக்காக பாடுபட்டு மரித்தார். He will not do anything evil to me. அவர் எனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டார். He will not allow anything evil to me. எனக்கு பொல்லாப்பு சம்பவிப்பதை இடம் கொடுக்க மாட்டார். He will only do good to me. அவர் எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். Even suffering is for my good. பாடுகள் கூட எனக்கு நன்மைக்கு இதுவாக தான் இருக்கிறார். Oh, even the suffering to qualify me for the throne. இந்த பாடுகள் கூட என்னை அந்த சிங்காசனத்துக்கு தகுதிப்படுத்த முடியும். Forgive me. I come to the throne of grace. நான் கிருபாசனத்துக்கு வந்திருக்கிறேன். Oh, mercy on me. என் மேல் இரக்கமாக Give me that grace. இந்த கிருபை எனக்கு தாரும். Oh, give me that grace. இந்த சமயத்தை கிருபை எனக்கு தாரும். Oh, help me, Lord, to praise you in every path I go through. ஆண்டவரே, நான் கடந்து போகிற ஒரு பாதை நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh, when I go through the waters, I want to praise you. ஆண்டவரே, தண்ணீருக்குள்ள கடந்து போகும்போது நான் நம்மை Oh, ஸ்தோத்திரிக்கிறேன். when I pass through the rivers, I want to praise you. ஆண்டவரே, நான் கடந்து போது நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். When I go through the fire, I want to praise you. அப்படிக்குள்ளாக நான் நடந்து போகும்போது நான் நம்மை Oh, ஸ்தோத்திரிக்கிறேன். when I go through the valley of shadow of death, I want to praise you. ஆண்டவரே, நான் பரிதாபங்கள் நான் கடந்து போகும்போது நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh, Lord, help me. கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி It செய்யும். should be only praises. Oh, proceed. Oh, good praises should proceed from my mouth. ஆண்டவரே, வாயிலிருந்து ஸ்துதி மட்டும்தான் புறப்பட வேண்டும். Oh, there shouldn't be any murmuring, oh God. ஆண்டவரே, எனக்கு எந்த விதமான முறுமுறுப்பும் Oh, there இருக்கக்கூடாது. shouldn't be any disputing, oh God. இந்த தடுப்பை பயதம் There இருக்கக்கூடாது. shouldn't be any complaint from my mouth. இந்த வாயிலிருந்து ஆண்டவரே, இந்த முறையிடுதல் வரக்கூடாது. Oh, forgive me, God. கர்த்தாவே, நீ மன்னியும். Let us all surrender to the Lord. அதிலிருந்து நம்ம ஒப்புக்கொடுப்போம். Oh, let us all admit that. நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்வோம். Many a time we didn't understand that. பல சமயத்தில் நம்ம எங்கெல்லாம் We இருக்கோம். were so blind. நாம் கூட We மக்களாக murmured. அமர்விட்டோம். We complained. நாம் முறையிட்டோம். We fought. நாம் சண்டை போட்டோம். Oh, let us all surrender to the Lord. நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுப்போம். Oh, let us all change our life. நம்ம ஜீவிதை மாற்றிக்கொள்வோம். Oh, our life is going to change now. நமக்கு கூட நம்ம ஜீவை Oh, மாறக்கூடாது. we see the joy. நாம் அந்த சந்தோஷத்தை Oh, we're going to endure what suffering joyfully. எல்லா பாடுகளை சந்தோஷமாக நாம் அதை சகிக்க Oh, we're போகிறோம். going to confess. நாம் அறிக்கை செய்ய போகிறோம். It's not worthy to be compared to the glory I'm going to receive. நாம் பெற போகிறது மகிமைக்கு வரும்போது இது உங்களுடையது. It's a light affliction. இதெல்லாம் லேசான பாடுகள். Oh, just for a moment. சீக்கிரத்தில் நீங்க பாடுங்கள். Oh, he's looking for eternal light of glory. ஆனால் அது எனக்கு நித்தியகன மகிமை உண்டாகும். Oh, let's all surrender to the Lord. கர்த்தருக்கு நாம் Oh, கொடுப்போம். let's all receive that vision now. நாம் எல்லாரும் அந்த தரிசனத்தை Oh, let மாற்றலாம். our eyes be open. நம் கண்கள் திறக்கப்படட்டும். Oh, let us all see the glorious thing now. அந்த மகிமையான காரியங்களை நாம் பார்ப்போம். Oh, let's all see glorious Jesus. இந்த மகிமையான இயேசுவை நாம் பார்ப்போம். Oh, let's see the glorious city. அந்த மகிமையுள்ள இந்த நகரத்தை நாம் பார்ப்போம். Oh, let's all rejoice. கர்த்தர் நாம் கலிகூறுவோம். Oh, we rejoice even in our suffering. நம்முடைய பாடுகள் கூட நாம் கலிகூற Oh, போகிறோம். let's all surrender. நாம் Oh, கொடுப்போம். let's all pray unto God. தேவனை நோக்கி ஜெபிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, God, thank you, God, thank you, God. Help us, oh God, open our eyes. Oh God, open our eyes, oh God, to see the glorious God. Giving for us, oh God. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Falling
our praise you. What a weight of glory there. In our home where we shall rest on Jesus' breast. Though yet in our resting, and distant trials we make us free. With broken hearts and spirit free, yet our lips may not complete. For we know our praise you. What a weight of glory there. In our hope where we shall rest on Jesus' breast. Though you're the Lord in our basking, and bitter trials we make us meet. With broken heart and spirit free, yet our lips but not complete. For we know our praise you. What a weight of glory there. In our hope and we shall rest on Jesus' breast. Hallelujah, 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 hallelujah. Forgive us, O God. Give us all our memories, O God, all our disputes, O God. Open our eyes, open our hearts to see the glorious, oh God, the glorious. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Opening our eyes to see the glorious thing, and all this glorious vision is going to stop us from murmuring, and is going to make us only to praise God. Let's praise God. மகிமையானவைகளை காண முடியாது. தேவன் நம்முடைய கண்களை திறந்து இப்படி எல்லாம் மகிமைகள் எல்லாம் நம்மை முறுமுறுக்காதபடி, அதனால தேவனை ஸ்தோத்திரிக்க மட்டும்தான் அவைகள் செய்யப்படும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Thank you, God. Hallelujah, hallelujah.